பாஜகவின் செயலால் குமுறும் இலங்கை தமிழர்கள். இந்தியாவில் 3வது முறையாக பிரதமர் பதவியை மோடி ஏற்றுக்கொண்டதை அடுத்து நம்முடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், நேபாளம், இலங்கை, மாலத்தீவு இந்த நாடுகளில் அரசியல் ரீதியாக ஊடகங்களிலும் விவாதங்கள் நடைபெற்று வருது. 2 தரப்பு உறவுகள், பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய தாக்கம், தீவிரவாத பிரச்சனைகள், எல்லை தாண்டிய பயங்கரவாதம், ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்கான தீர்வு போன்றவை பேச்சு பொருளாயிருக்கு. இந்த பிரச்சனைகளில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கம் எந்த மாதிரி கையாள போகிறது அப்படிங்கிறது குறித்து விவாதிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில் நம்முடைய தமிழ்நாட்டிலையும் அதிகமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஈழத்தமிழர் பிரச்சனையில் மோடி எவ்வாறு செயல்பட போகிறார் என்பதும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருது. ஆனால் இலங்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்துக்களுக்கு துரோகம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்தியாவின் பாரதிய ஜனதா கட்சி இலங்கையின் தமிழர் பகுதிகளில் சிவசேனை அமைப்பின் ஒத்துழைப்புடன் சிங்கள பௌத்த மயமாக்கலுக்கு உதவிகளை வழங்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. பாஜகவை ஆதரிக்கும் இலங்கையின் சிவசேனை அமைப்பு சிங்களர்கள் தமிழர்களின் இடங்களை ஆக்கிரமித்து கட்டும் பௌத்த விகாரைகளுக்கு ஆதரவளிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்திய வெளியுறவு கொள்கையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அயல் நாட்டிற்கு, அதுவும் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை உள்ளடக்கியது என்ற அடிப்படையில் இந்தியா எப்போதும் இலங்கைக்கு முன்னுரிமை வழங்கி வந்திருக்கு. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் இலங்கை மக்கள் வாழ்வதற்கே முடியாத சூழ்நிலை காணப்பட்ட போதும் 4 பில்லியன் அமெரிக்க டாலரை உதவியாக வழங்கி இலங்கையின் பொருளாதாரத்தையும் இலங்கை மக்களுடைய வாழ்க்கையும் அந்த சந்தர்ப்பத்தில் முன்னேற்றமடைய செய்ய பாரிய ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தது. இது மட்டும் இல்லாமல் போர்னால பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றமடைய செய்வதற்கான உதவிகள், வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான அபிவிருத்தி, மலையக மக்களுக்கான வீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து வழங்கிட்டு வருது. பிரதமர் மோடி கடந்த 2 பதவி காலங்களில் இலங்கைக்கு போன போது ஈழத்தமிழர்களின் முக்கிய கோரிக்கையான வடக்கு கிழக்கு மாகாண இணைப்பை கோடிட்டு காட்டியிருந்தாங்க. ஆனால் 10 ஆண்டு காலமாக அது கிடப்பிலேயே போடப்பட்டதை மத்திய பாஜக அரசு கண்டுகொள்ளவே இல்லை. அதே போல் தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவு குறித்து பேசியவர்கள் பிறகு கப் சிப் அப்படின்னு அமைதியாகிட்டாங்க. இலங்கையில் சிங்கள பௌத்த மயமாக்கல் இடம்பெற்று வருகின்ற பொழுது இந்தியாவின் இந்த பாஜகவின் விரிவாக்கமாக இருக்கின்ற சிவசேனையின் இலங்கை முகவர்கள் தமிழர்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்படுகின்ற பௌத்த விகாரைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு தமிழ் தேசிய கூட்டணியின் எம்பியான கஜேந்திரன் ஒரு தனியார் தொலைக்காட்சி செய்திக்கு அளித்த பேட்டியில் குற்றம் சாட்டியிருக்காரு. பௌத்த விரிவாக்கத்திற்காக சிங்கள அரசுக்கு ஆதரவு அளித்தால் அவங்க சீனாவிடம் இதற்காக செல்ல மாட்டார்கள். சீனாவில் பௌத்த அதிகமாக இருக்கிறது என்பதால் இந்தியா இப்படி சிங்களர்களுடைய இந்து விரோத செயல்களுக்கு பாஜக துணை போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இந்துக்களுக்காகவே தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டிருப்பதாக காட்டி ஓட்டுகளை வாங்குறவங்க அதானியின் தொழில் விரிவாக்கத்திற்காக ஈழத்தில் இந்து விரோத செயல்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்துகிறார்கள் என்கிற உண்மை இப்போ அம்பலமாக இருக்கு. பாஜகவிற்கு இந்தியாவில் அதிகாரம் வேண்டும் அப்படின்னா இந்து என்று முழங்குவார்கள். இலங்கையில் அதானியின் தொழில் விரிவாக்கத்திற்கு இந்துக்களையும் இந்துக்களின் கலாச்சார அமைப்புகளையும் அழித்து பௌத்த விகாரங்களை எழுப்ப சிவசேனை என்கிற அமைப்பை வைத்துக்கொண்டு செயல்படுவார்கள் என்பது இப்போது அம்பலமாக இருக்கு. ஆனால் இலங்கையில் பாஜகவின் கிளை செயலாளர் போல செயல்படக்கூடிய மரவன் புலவு சச்சிதானந்தம் என்பவர் தமிழர்கள் பகுதியிலும் பௌத்த எச்சங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறாரு. ஈழத்தமிழர்கள் போர் முனையில் நின்று உரிமைக்காக போராடிய போது இதே மரவன் புலவு இந்தியாவில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ இலங்கையின் சிவசேனை அமைப்பின் தலைவராக இருக்கார். இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் உருத்ரசேனை அமைப்பும் இந்தியாவில் பாஜக வெற்றி பெற்றதுக்காக யாழ்ப்பாணம் வைரவர் கோயிலில் கற்பூரம் ஏற்றி கொண்டாடினார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதே மரவன் புலவு சச்சிதானந்தம் இந்திய பாஜக அரசிடம் பேசி தமிழர்களுக்கு உரிமைகளை வாங்கி தர சிங்களர்களுக்கு நிர்பந்தம் தர முடியுமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர்.
உச்சகட்டமாக அதானிக்காக தான் இதை செய்கிறார்கள் என்று நாம் சொல்லலை. பாஜகவின் ஆதரவாளரான மரவன் புலவு சச்சிதானந்தமே அதானி குழுமத்தின் முதலீட்டு அபிவிருத்திகள் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு பேட்டியில் உண்மையை சொல்லியிருக்காரு. பாஜகவுக்கு இந்து அப்படின்னாலே பாஜக ஓட்டு வாங்கணும், ஓட்டு வங்கிதானே தவிர இந்தியாவிலேயே தாழ்த்தப்பட்டவர்களையும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்ற இந்துக்களை கை தூக்கிவிட இடஒதுக்கீட்டை கூட தர மறுப்பவர்கள் தானே என்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்கள்.